என்னமா யூகேல நீங்க 1 ஹவருக்கு 12 பவுண்ட் குறைவா சம்பளம் வாங்குறீங்க? என்ன பாஸ், அப்போ உங்க எம்ப்ளாயர் சட்டவிரோதமா உங்க பணத்தை சுரண்டுறாங்கன்னு அர்த்தம். நீங்க ஸ்டூடெண்ட் விசாவா இருக்கலாம் அல்லது டிபெண்டன்ட் விசாவா இருக்கலாம். சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் இல்லையா? வாங்க இதை பத்தி டீடைல்ஸா பார்க்கலாம். 2026ல யூகே கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி இருந்தாலே நீங்க நேஷனல் லிவிங் வேஜுக்கு தகுதியானவங்க. நீ ஸ்டூடெண்ட், உனக்கு கம்மி சம்பளம் தான் தருவேன்னு அப்படின்னு யாராச்சும் சொன்னா அது சுத்த போய். டோன்ட் பிலீவ் தட். இப்போ முக்கியமான மேட்டருக்கு வருவோம். ஒருவேளை போன சில மாசமா உங்களுக்கு கம்மியான சம்பளம் கொடுத்திருந்தா நீங்க ஈஸியா HMRCல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க உங்களோட முதலாளிக்கு ஃபைன் போடுறது மட்டும் இல்லாம உங்களோட நிலுவ பணத்தை வட்டியோட சேர்த்து வாங்கி தருவாங்க. எஸ், இட்ஸ் யுவர் ரைட். இன்னொரு ரகசியம் தெரியுமா? உங்களோட சம்பளத்துல இருந்து யூனிஃபார்ம் காசு இல்ல ட்ரைனிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ரீசனை சொல்லி உங்களோட பணத்தை பிடிச்சு வைக்கிறாங்கன்னு வைங்க. அதனால உங்களோட மனத்தியால ரேட் மினிமம் வேஜுக்கு கீழே போச்சுன்னா அதுவும் இல்லீகல் விஷயம்தான். இதுல சோகமான விஷயம் என்னன்னா, இன்னுமே எனக்கு தெரிஞ்ச சில பேர் குறைவான சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு ஏமாந்துட்டு இருக்காங்க. சோ தெரியாத நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.